வெல்கம் டு ஈஸி வே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தானில் கான்ஸ்டன்ஸ் கான்செப்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னோடய சேனலில் வேரியபிள்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஈஸி வேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கான்ஸ்டன்ஸையும் கீவேர்ட்ஸையும் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம கான்ஸ்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். கான்ஸ்டன்ஸும் சொல்லலாம், லிட்ரல்ஸும் சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு வேல்யூ வந்து நம்ம ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம்ல, அந்த தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வேல்யூ ஆர் ரா டேட்டா கிவன் இன் அ வேரியபிள், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட், நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே என்னென்னு சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10 RAM 30 இந்த மாதிரிலாம் நான் வேல்யூஸ் தரேன்ல, ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே என்னென்னு சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டன்ஸ் இல்லை லிட்ரல்ஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, சரி, எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், a = 10ன்னு வைக்கிறேன்ல, ஸோ இந்த 10 இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கான்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த a அப்படின்றது என்னென்னா வேரியபிள்ஸ். ஸோ இந்த வேரியபிள்ஸை பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஒரு தடவை பாருங்கள். ஸோ ஈக்குவல் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரது வேரியபிள்ஸ், ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு வரது கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியுதுங்களா? கான்ஸ்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா வேல்யூஸ், நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வேல்யூஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கான்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்கிறவங்களாம், ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ எப்படிப்பட்ட வேல்யூஸ்லாம் நம்ம கொடுக்கலாம், தட் இஸ் எப்படிப்பட்ட கான்ஸ்டன்ஸ்லாம் நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூமரிக் கான்ஸ்டன்ட். நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ், நியூமரிக் லிட்ரல்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்போ வேல்யூஸ் எந்தெந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்லாம். இப்போ a = 10. ஸோ இதுவும் நியூமரிக்கில் வரும். அதே மாதிரி a = -10. ஓகே, அதே மாதிரி ஃபோன் நம்பர் = 8888888. ஸோ இந்த மாதிரி நம்ம n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தரோம்ல, அதுவும் இதில் தான் வரும்னா இந்த நியூமரிக் கான்ஸ்டன்ட்டு கீழே தான் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன கான்ஸ்டன்ட்ஸ் ஆக்சுவலாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டீஜர்ஸ். ஓகே, இதெல்லாம் நியூமரிக் வேல்யூஸ், அதெல்லாம் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் பாயிண்டில் வரும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு a = 36.02. ஸோ இது அப்புறம் a = 36.2543. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பாயிண்ட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறோம்ல, இதெல்லாம் டெசிமல் பாயிண்ட் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறோம்ல. ஸோ இதுவுமே இதில் தான் வரும்னா நியூமரிக் கான்ஸ்டன்ட். பட் இதை நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது இன்டிஜர்ஸ் லிட்ரல், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ். ஸோ இதெல்லாம் எது கீழே வரும்னா அந்த நியூமரிக் லிட்ரல்ஸ் அப்படின்ற நியூமரிக் கான்ஸ்டன்ட் கீழே இவங்கெல்லாம் வருவாங்க. ஓகே, சரி, வேறு எப்படி அசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++ ஜாவாவில் இல்லாத எக்ஸ்ட்ரா ஒரு கான்செப்ட் வந்து பைத்தானில் இருக்குது. அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரியல் அண்ட் இமேஜினரி வேல்யூஸ் சேர்ந்தது, லைக் 3 + 4j. ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ரியல் அண்ட் இமேஜினரி வேல்யூஸ் கலந்து வரதா நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸ் அசைன் பண்ணுறதா இருந்தால் கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பைத்தானில் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ண போகிறோம். அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நியூமரிக் ஹோல் நம்பராக இருக்கலாம், இல்லை பாயிண்டில் நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் கொடுக்கலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு வேறு எந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் லிட்ரல் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் a = r. ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேரக்டர், அதனால் சிங்கிள் கோட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது a = ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் லைக் ஸ்டார், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் ஏதாவது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதில் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி செட் ஆஃப் கேரக்டர்ஸ், அதை டபுள் கோட்ஸில் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ராம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா செட் ஆஃப் கேரக்டர் கால்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டுக்கு கீழேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கேரக்டர் ரெப்ரசன்ட் பண்ணலாம், சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணலாம், செட் ஆஃப் கேரக்டர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்புட்டாக பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூலியன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை மேஜராக கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் வந்து இது செட் ஆஃப் கேரக்டர் தானே டபுள் கோட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. ஓகே, இது பூலியன் ட்ரூனா ஃபால்ஸ் அப்படின்றது
zeros and onesன்ற மாதிரி. ஸோ ஓகேவா? ஸோ இது கம்பல்சரி கோட்ஸ்லலாம் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? இது ஸ்ட்ரிங் கிடையாது, இது பேர் பூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பூலியன் கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் டு வேல்யூஸ், இதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா அது பேர் பூலியன் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே ஓகே, இது பூலியன் கான்ஸ்டன்ட். இதே மாதிரி வந்து ஸ்பெஷல் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு நன் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் அசைன் பண்ணலாம். தட் இஸ் வேல்யூ எதுவுமே கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நன் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் மேஜராக நம்ம யாரை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்களை தான். மேஜராக நம்ம இந்த நியூமரிக் ஸ்ட்ரிங் பூலியன் கான்ஸ்டன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்பெஷல் கான்ஸ்டன்ட் ஸ்பெஷல் லெட்டர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நன் அப்படின்ற மாதிரி கொடுக்கறது அசைன் பண்ணுறது தான். ஓகேவா? வேல்யூஸில் நன் கொடுத்தா என்ன அர்த்தம்னா நல் மாதிரி. ஸோ ஏன்ற பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? ஸோ லைக் இந்த மாதிரி ஏன்ற பாக்ஸ்குள்ளே எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி எம்டியாக இருக்கிறதா நம்ம நன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னோட இன்புட் வேல்யூஸ் நான் இந்த மாதிரிலாம் வேல்யூஸை அசைன் பண்ணலாம். புரியுதுங்களா? ஓகே, இவ்வளோ தான் கான்ஸ்டன்ட்ஸ். இதே கான்ஸ்டன்ட்ஸை எப்படி எப்படிலாம் அசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏ கமா பி கமா சி இந்த மாதிரி 3 வேரியபிள்ஸ் கொடுத்து 3 வேரியபிளுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கலாம். ஒரே இதாக தான் இருக்கணும், எல்லாமே நியூமரிக்காக தான் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒன்று நியூமரிக்காக இருக்கலாம், ஒன்று ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஒன்று பூலியனாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அட் அ டைமில் நம்ம 3 வேரியபிளுக்கும் 3 விதமான வேல்யூஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கொடுக்கலாம், அதாவது ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு C is equal to 6 அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ஏக்குனாலும் 6 தான் வேல்யூ, பினாலும் 6 தான் வேல்யூ, சினாலும் 6 தான் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணலாம் வேரியபிள் வித் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, அப்புறம் எக்ஸ்ட்ராவாக எப்படி ஒரு வேரியபிளுக்கு நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ரைட், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தரேன். ஸோ ஜஸ்ட் இன்ட்ராக்டிவில் மோடில் டைப் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஏன்ற வேரியபிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நியூமரிக் கான்ஸ்டன்ட் 10 அப்படின்ற மாதிரி தரேன். நெக்ஸ்ட் அதே ஷெல்லில் வந்து நான் பீன்ற வேல்யூக்கு வந்து டெசிமல் பாயிண்டில் தரேன் 5.06 அப்படின்ற மாதிரி தரேன். ஓகே, இப்போது ஷெல்லில் நான் ஏ அப்படின்ற மாதிரி கொடுத்தேன்னா எனக்கு என்ன தான் வேல்யூ ரிட்டர்ன் ஆகிருக்கும்? ஏன்ற வேரியபிள் என்ன சேவ் ஆகிருக்கு? 10 அப்படின்ற மாதிரி நமக்கு வேல்யூ ரிட்டர்ன் ஆகிடும். கரெக்டாக? சரி, இப்போ இதே இதை ஒரு இதில் ஏன்ற மெமரி பாக்ஸில் 10ன்ற வேல்யூ, அதே மாதிரி பீன்ற மெமரி பாக்ஸில் 5.06. ஓகே, நான் ஏ கொடுத்தேன்னா ஏல இருக்கிற வேல்யூ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்ற மாதிரி தரேன், பி இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு ராம் அப்படின்ற மாதிரி தரேன். நெக்ஸ்ட் வந்து சியை எனக்கு காட்டுங்க அப்படின்ற மாதிரி பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எழுதுனேன்னா எனக்கு எப்படி அவுட்புட் ஜென்ரேட் ஆகிருக்கும்? ஏன்ற பாக்ஸ்லேயும் 10, தட் இஸ் 10ன்றதுக்கு மெமரி வேல்யூக்கு ஏன்ற மாதிரி வேரியபிள். நெக்ஸ்ட்டு பிக்கு வந்து ராம், சிக்கு என்ன தான் இருக்குது நமக்கு? ராம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ சி அப்படின்னா ஜென்ரேட் பண்ண சொன்னால் அவுட்புட் நமக்கு என்ன தான் வந்திருக்கும்? ராம் அப்படின்ற மாதிரி ஜென்ரேட் ஆகிருக்கும். புரியுதா? ஸோ எப்படி ஒரு வேரியபிள் அசைன் பண்ணணும், எப்படி ஒரு கான்ஸ்டன்ட் அசைன் பண்ணணும், ஸோ வேரியபிள் நேம் கொடுத்தா யார் ரிட்டர்ன் ஆவா அப்படின்றதெல்லாம் புரியுதா? சரி, இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்ற ஒரு வேல்யூக்கு 10 இருக்குது. அதே ஏன்ற வேரியபிளுக்கே நான் என்ன அசைன் பண்ணுறேன்னா ராம் அப்படின்ற மாதிரி அசைன் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் ஏ அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொன்னேன்னா எனக்கு என்ன அவுட்புட் ஜென்ரேட் ஆகிருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரைட், என்ன தான் வந்திருக்கும்னா ராம் அப்படின்னு தான் வந்திருக்கும். இப்போ ஏன்ற பாக்ஸ்குள்ளே 10 இருக்குது, திருப்பி ஏ பாக்ஸ்குள்ளே ராம் அப்படின்னா என்ன இருக்கும்? இந்த 10 வந்து என்ன ஆகிடும்? ரீப்ளேஸ் ஆகிட்டு ராம் அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ ஏவை பிரிண்ட் பண்ண சொன்னால் எனக்கு என்ன தான் வந்திருக்கும்? ராம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே, சில பேருக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும். இப்போ C++லலாம் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று படித்தோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து ஃபிக்ஸட், கேனாட் பி சேஞ்ச்ட் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. அதாவது C++லலாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வேரியபிளுக்கு கொடுத்த வேல்யூ வந்து கடைசி வரைக்கும் அந்த ப்ரோக்ராமில் சேஞ்சே ஆகாது. ஓகே, லைக் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி செமிகோலன் வச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக ஏவோட வேரியபிள் ஏவோட வேல்யூ என்ன தான்? 10 தான். ஓகே, திருப்பி நீங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு சப்போஸ் இந்த மாதிரி ராமோ இல்லை 50யோ எப்படியோ ஒரு நியூமரிக் வேல்யூஸே கொடுத்தா கூட அது என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. ஓகே, எரர் காட்டும். நீங்கள் வந்து அதை கான்ஸ்டன்ட்னு வச்சுருக்கீங்க, ஃபிக்ஸ்டு வேல்யூன்னு வச்சுருக்கீங்க, அதை உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி காட்டும். கரெக்டாக? சரி, இப்போ அது மாதிரி இந்த பைத்தானில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாதா? ஸோ
கான்ஸ்டன்ட்னா ஃபிக்ஸ்டு வேல்யூ தானே, எப்படி இப்படி சேஞ்ச் பண்ண முடிஞ்சது பைத்தானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானில் கான்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கீவேர்டு கிடையாது. புரியுதா? ஸோ நீங்கள் எப்போ இந்த மாதிரி சேம் வேரியபிள் யூஸ் பண்ணுறப்ப கம்பல்சரி என்ன தான் ஆகும்னா ஓவர்லேப் ஆகும் தான். ஓகேவா? சரி, இந்த ஓவர்லேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தரோம்ல இந்த வேரியபிள் நேமை வந்து அப்பர் கேஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவுமே எப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான். ஓகேவா? சரி, கேபிட்டல் லெட்டராக வச்சோம்னா நமக்கு ஓவர்லேப் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர்லேப் ஆக தான் செய்யும். இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது கேபிட்டல் லெட்டரில் ஒரு வேரியபிள் நேம் வந்து நேம் அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 10 அப்படின்ற மாதிரி. திருப்பியும் அதே கேபிட்டல் லெட்டர்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ராம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கீங்க. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இங்கே சிங்கிள் லெட்டர் இருக்கே, இங்கே வந்து செட் ஆஃப் கேரக்டர் வேரியபிள் நேம் நம்ம எப்படி வேணாலும் அசைன் பண்ணலாம். ஓகே, சரி, இப்போ நான் வந்து நேம் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன்னா கேபிட்டல் லெட்டர்லேயே நேம் கொடுத்தேன்னா என்ன தான் வந்திருக்கணும், 10 அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கணும். ரைட்? சரி, என்ன சொல்கிறாங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் மாதிரி அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணாலுமே என்ன தான் ஆகும்னு சொல்லிட்டேன், ரீப்ளேஸ் ஆகும் தான். வேணால் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். ரெஃபரன்ஸ்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போல்லாம் உங்கள் வேரியபிள் நேம் ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டராக இருக்கோ அப்போ அந்த வேரியபிள் நேமை உங்கள் ப்ரோக்ராமில் திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்களாம் என்ன பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ புரியுதுங்களா? இந்த மாதிரி நேம்னு கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தனா திருப்பி இந்த மாதிரி நேம் யூஸ் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த சிம்பிள்லாம் புரியறதுக்காக போட்டேன் இந்த ஆரோ. நீங்கள் கோடிங் டைப் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் வந்து எழுதிடாதீங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஷெல் இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு புரியறதுக்காக எழுதுனது. ஓகே, நீங்கள் கோடிங் டைப் பண்ணுறப்பெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு என்ட்ரு தட்டினாலே போதும். ஓகே, இதை நான் புரியணுன்றதுக்காக நான் எழுதினது. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம்லேயே வரும். நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் எழுதினா போதும். ஓகே, சரி, இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது புரியுதா? இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு வேரியபிளுக்கு எப்படிலாம் வேல்யூ வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி சேம் வேரியபிள் நேம் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆக தான் செய்யும். சப்போஸ் ஓவர் ரைட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து வேரியபிள் நேமை கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்த கேபிட்டல் லெட்டரில் இருக்கிற வேரியபிள் நேமை திரும்பவும் உங்கள் ப்ரோக்ராமில் எழுதாமல் பார்த்துக்கோங்க. ஒரு தடவை கேபிட்டல் லெட்டரில் எழுதி வேரியபிளுக்கு வேல்யூ வச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பியும் அந்த வேரியபிளை உங்கள் ப்ரோக்ராமில் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதை எப்படி நம்ம சிஸ்டமில் செய்கிறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஒரு வேரியபிளுக்கு நான் வந்து 10ன்ற நியூமரிக் வேல்யூ அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி B,C அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு Bக்கான வேல்யூ வந்து ராம் அப்படின்ற மாதிரி நான் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அசைன் பண்ணுறேன். Cக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் 7.0ன்ற மாதிரி அசைன் பண்ணுறேன். Dக்கும் Eக்கும் ரெண்டு வேரியபிளுக்கும் சேர்ந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் 4 + 5J அப்படின்ற மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அசைன் பண்ணிக்கிறேன். ஜிக்கு வந்து ஸ்பெஷல் லிட்ரலாக இருக்கிற நன் வேல்யூவை அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி கேக்கு வந்து பூலியன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற ட்ரூ அப்படின்ற மாதிரி வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறது தான் கான்ஸ்டன்ஸ். அந்த இன்புட் வேல்யூவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ஸ், லிட்ரல்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ நான் அந்த வேல்யூ பார்க்கணும்னா அந்த வேரியபிள் நேம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஏ கொடுத்தேன் 10 வந்துருச்சு. நெக்ஸ்ட் சி கொடுத்தா அதுக்கான வேல்யூ 7.0. இ தரேன், அதுக்கான வேல்யூ வந்துருச்சு. ஜி கொடுத்தேன்னா என்ன வருது, நன் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அதுக்கு எம்டி, அதனால எந்த வேல்யூ வரல. கே கொடுத்தேன்னா ட்ரூ அப்படின்ற மாதிரி ஆன்சர் வந்துருச்சு. சரி, இப்போ சேம் வேரியபிள் நேம், அதாவது ஒரே வேரியபிள் நேமே நான் திரும்ப யூஸ் பண்ணேன் அப்படின்னா அதோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் ஆகிடும், ரீப்ளேஸ் ஆகிடும். அதுக்கான எக்ஸாம்பிள் A = 10. அதே ஏன்ற வேரியபிளுக்கு ராம் அப்படின்ற மாதிரி நான் அசைன் பண்ணேன் அப்படின்னா அந்த 10ன்ற வேல்யூ ஓவர் ரைட் ஆகிடும். இப்போ ஏ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னதான் அவுட்புட் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம் அப்படின்றது தான் ஜென்ரேட் ஆகும். ஓகே, பாருங்க, ராமன் வந்துருச்சு. ஸோ இந்த ஓவர் ரைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் உங்கள் வேரியபிள் நேமை நீங்கள் அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் நேமை திரும்பவும் உங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் கேபிட்டல் லெட்டரில் அசைன் பண்ணி திரும்பவும் அதே கேபிட்டல் லெட்டரை நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிங்கன்னா ஓவர்லேப் ஆக தான் செய்யும். இப்போ பாருங்கள், நான் கேபிட்டலில் NA = 10 கொடுத்துட்டேன். திருப்பியும் NA = ராம் அப்படின்ற மாதிரி அசைன் பண்ணுறேன். ஸோ நான் திரும்ப யூஸ் பண்ணிட்டதுனால அந்த கேபிட்டல் லெட்டராக இருந்தாலுமே என்ன ஆயிடுது, நமக்கு ஓவர் ரைட் ஆயிடுது. NA அப்படின்னு கொடுத்து நான் என்டர் தட்டினேன் அப்படின்னா எனக்கு என்னதான் வரும்னா ராம் அப்படின்ற மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஸோ கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறப்ப திரும்பியும் அந்த வேரியபிள் நேம், கேபிட்டல் வேரியபிள் நேமை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஓவர்லேப் ஆகாமல் தடுத்துக்கலாம். ஓகே.
ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெஷல் மீனிங் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தான் சாஃப்ட்வேர்லேயே டிஃபால்ட்டாக சர்டன் வேர்ட் வந்து டெவலப்பர் இன்ட்ரப்டாக இருக்கு புரிகிற மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணாலே போதும், அது சர்டன் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம அதுக்காக கோடிங் எழுதி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நேமை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும், அது சில ஆப்ரேஷனை ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த பிரிண்ட் இந்த மாதிரி வேர்டெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நம்மளாம் வந்து கோடிங் எழுதலை, ரைட்? ஜஸ்ட் அவங்க க்ரியேட் பண்ண வேர்டை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வேர்டெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அப்படின்ற வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகிடணும், எக்ஸிட் ஆகணும் அப்படின்றப்பெல்லாம் நம்ம அந்த பிரேக் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிரேக்குக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா சர்டன் கோடிங்லாம் எழுத மாட்டோம், ஜஸ்ட் நேம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த நேம் சர்டன் ஆப்ரேஷன் பண்ணுது. ஓகே சார், அதே மாதிரி கீவேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது, நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. நான் அதுக்கு சிம்பிளாக வந்து ஒரு 9 வேர்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் கண்டினியூ, பாஸ், வைல், ஃபார், எல்ஸ், இஃப், இம்போர்ட், எல்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸஸ் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த கீவேர்ட்ஸை வந்து வேரியபிள் நேமாக மட்டும் நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, லைக் இஃப் இஸ் ஈக்குவல் டு 10 அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. வைல் இஸ் ஈக்குவல் டு ராம் அந்த மாதிரிலாம் வேரியபிள் நேமாக மட்டும் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்னாலே என்னென்னா ரிசர்வ்டு வேர்ட்ஸ், அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஐடென்டிஃபையர்ஸ், எஸ்கேப் சீக்வன்ஸ், டேட்டா டைப்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். மறக்காமல் ஈஸி வேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.